சமீபத்தில் ஒரு பிரபல இன்ஸ்டாகிராம் பக்கம் அண்டார்டிகாவில் உள்ள ஒரு மலையின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளது. இது அண்டார்டிகாவில் அமைந்துள்ள பிரமிட் என்று பலர் கூறுகின்றார்கள். இது உண்மையா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இணையத்தில் ஏதோ ஒரு விஷயம் புதிதாக வலம் வருகிறது. கூகுள் மேப்ஸ் மூலம் அண்டார்டிகாவில் முன்பு அறியப்படாத பிரமிட் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக இப்போது மீண்டும் ஒரு கோட்பாடு சமூக வலைதளங்களில் கவனம் பெறுகிறது. அண்டார்டிகா என்பது உலகம் அறிந்த வரையில் மனிதர்கள் வாழ கடினமான ஒரு பகுதியாக விளங்குகிறது. இந்த ஒரு காரணத்தினாலேயே அங்கு பல்வேறு மர்மங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த அண்டார்டிகாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அதிக அளவு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவின் அடியில் தண்ணீர் ஏரிகளை கண்டுபிடித்தார்கள். அது மட்டுமல்லாமல் சில ரஷ்யாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த பனிப்பிரதேசத்தின் கீழ் மற்றொரு கண்டம் மறைந்துள்ளது என்ற அதிர்ச்சிகரமான மர்மத்தை உடைத்தார்கள். இந்த நிலையில்தான் சமீபத்தில் ஒரு பிரபல இன்ஸ்டாகிராம் பக்கம் அண்டார்டிகாவில் உள்ள ஒரு மலையின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளது. அது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிட் என்று சிலர் கூறுகின்றார்கள். இந்த பிரமிட் அண்டார்டிகாவின் எல்ஸ்வொர்த் மலைகளில் அமைந்துள்ள மற்ற மலைகளை போன்றதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்க புவியியல் ஆய்வு வெளியிட்ட 2007 ஆய்வு கட்டுரையின்படி முறையான ஒரு பெயர் இல்லாத இந்த பிரமிட் மலை நவம்பர் 23, 1935 ஆண்டு அமெரிக்க விமானி லிங்கன் எல்ஸ்வொர்த் என்பவர் ஒரு விமானத்தில் சென்றபோது முதலில் கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள். இது எல்ஸ்வொர்த் மலைகளின் தெற்கு பகுதியில் ஹெரிடேஜ் ரேஞ்ச் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. 500 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ட்ரைலோஃபைட்டுகள் உட்பட அசாதாரணமான புதைப்படிவங்கள் காணப்பட்டதால் இந்த பாரம்பரிய மலைத்தொடருக்கு இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டது. இது போன்ற தொலைதூர இடத்தில் பிரமிட் வடிவ அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது வேற்று கிரகவாசிகள் அல்லது பண்டைய நாகரிகங்களின் காரணமாக இருக்கலாம் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த பனி பிரமிடுகள் முற்றிலும் இயற்கையாக அமைந்தது என்று கூறுகிறார்கள். மேலும் அண்டார்டிகாவில் அமைந்துள்ள இந்த பிரமிடானது அண்டார்டிகாவின் எல்ஸ்வொர்த் மலைத்தொடரின் தெற்கு பகுதியில் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும்பாலும் இதனை பார்ப்பதற்கு எகிப்தில் உள்ள கிசா பிரமிட் போலவே உள்ளது. மேலும் ஒரு சில ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லது வேற்று கிரகவாசிகளால் உருவாக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பிரமிட் என்று எதுவும் இல்லை, இது ஒரு பிரமிடை போல அமைப்பு கொண்ட ஒரு மலையாகும் என்றும் இது இயற்கை அரிப்பு சக்திகளால் அதன் வடிவத்தை பெற்றுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முன்பாக அண்டார்டிகாவில் உள்ள இந்த பிரமிட் பகுதியை சுற்றி பல்வேறு UFOக்கள் பறந்து சென்ற நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே போல ஒரு பிரபல யூடியூப் சேனல் அண்டார்டிகா பகுதியில் மர்மமான ஒரு பிரமிட் ஒன்று இருப்பதாகவும் அவற்றிலிருந்து காந்த அலைகள் வெளிப்படுவதாகவும் கூறியுள்ளார்கள். அண்டார்டிகா பகுதியில் 1983 முதல் 1997 ஆண்டு பணியாற்றிய கடற்படை அதிகாரி ஒருவர் தான் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாகவும் அந்த வேளையில் சில மர்மமான பறக்கும் தட்டுகளை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது போன்று வெளியாகும் தகவல்கள் ஏதும் அரசாங்கத்தினால் உறுதி செய்யப்படாமல் இருப்பதை குழப்பங்களுக்கு வழி செய்வதாக அமைகின்றது. இப்படி பல ஆண்டுகளாக அண்டார்டிகாவில் காணப்படும் இந்த மர்மமான பிரமிட் குறித்த தகவலுக்கு நாசா விஞ்ஞானிகளால் கூட விளக்கம் தர முடியவில்லை. இன்று வரை இந்த மர்மம் நீடிக்கிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.